வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட்அப் ஸ்டெல்லா vlog. நான் உங்கள் ஸ்டெல்லா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பவுலில் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். நான் டோட்டலாக 4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டில். இது நீங்கள் 3 பேர் அவ்வளோ சாப்பிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு. இப்போது நான் திருவிய கேரட் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போது நான் சோம்பு இலைகள் ஆட் பண்ண போகிறேன். இது இங்கிலீஷில் தில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் முள்ளங்கியும் திருவி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் குட்டி குட்டியாக நறுக்குன பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நான் இப்போது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ண போகிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இப்போது சுடு தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் எதுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன்னா, டோ ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த அக்கி ரொட்டி நீங்கள் காத்தால பண்ணி வச்சாலும் நைட்டு வரைக்கும் அந்த அக்கி ரொட்டி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால நான் சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கட்டும். மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. இங்கே நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு கை அவ்வளோ மாவு எடுத்து நல்லா தட்டிக்கிறேன். கையிலேயே நல்லா ஒரு மெலிசாக தட்டுங்க. தின்னாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அவ்வளோ தின்னாக தட்டிக்கிங்க. ஸோ அப்போ தான் அக்கி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அக்கி ரொட்டி எவ்வளோ தின்னாக தட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கேன். இப்போ தவா சூடாக இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போது தட்டி வச்ச அக்கி ரொட்டி தவா மேலே போடலாம். ஸோ ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணால் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க போகாதீங்க. ஸோ இப்போ திருப்பி போடுங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம். நெய், வெண்ணெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஸோ அது கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம அக்கி ரொட்டி எப்பவுமே சாஃப்டாக தான் இருக்கணும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கூட அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான ட்ரெடிஷ்னலான அக்கி ரொட்டி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.